தேவேந்திர பண்பாட்டுக்கழக தலைவர் சக்கரவர்த்தி. கடந்த 3 நாளாக இளம்பலூர் நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இமானுவேல் சேகரன் போர்டை வந்து நம்ம வந்து இளம்பலூர் மக்கள் வந்து அவங்க சொந்த இடத்துல, அவங்க பாத்தியப்பட்ட இடத்துல, கோயில் இடத்துல அவங்க வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. எரெக்ட் பண்ணுற பிடிக்கிற நாட்டு சமூகத்தினர் அந்த போர்டை வந்து உடைச்சி அந்த மக்களை தாக்கி அவங்களை கொலவரி தாக்குறது பண்ணதில் 3 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ராம்நாத் ஜிஹெச்சில் வந்து இருக்காங்க. அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நாங்கள் பார்வையிடுறதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர், வலதும் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாரும் போய் அங்கே போய் பார்வையிடுறதுக்காண்டி போயிருந்தோம். போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அவங்க குறைகளை சொன்னாங்க. நாங்கள் எஸ்பிகிட்ட வந்து அந்த குறைகளை எடுத்து சொன்னோம். எஸ்பி கேட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க எஸ்பி பெர்மிஷனோடு நாங்கள் அந்த மறுபடியும் இங்கே வந்து எரெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. எரெக்ட் பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் வந்து அந்த சமூக விரோத கும்பல் வந்து எங்களை வந்து கொலை வெட்டி தாக்குதல் நடத்துகிறாங்க. கல்லை விட்டு கத்தி விட்டு எரிஞ்சு கருவால் கம்பளோட வந்து எங்களை தாக்க வந்தாங்க. நாங்கள் ஏடிஎஸ்பி, டிஐஜி, டிஎஸ்பியோட பாதுகாப்போடு நாங்கள் வந்து ஊர் வந்து சேர்ந்தோம். இதுதான் வந்து நடந்தது. எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் நினச்சிக்கிட்டு நம்ம பரமக்குடி அஞ்சுமுக ரோட்டில், சத்திரக்குடியில், காந்தி நகரில், ராஜீவ் நகரில் இந்த மாதிரி இடத்துல மக்கள் தன்னிச்சையாக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்புன்னு நினச்சி, எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி மக்கள் வந்து எங்களுக்காக போராட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சத்திரக்குடியில் சில அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதுக்கு வந்து 7 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது கூட நியாயமான விஷயம் வச்சுக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட இளம்பலூர் மக்களில் வந்து 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அடி வாங்கினவங்க, பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கைது பண்ணிட்டே இருக்கீங்க. இதை கண்டித்து இந்த வந்து நாளைக்கு வந்து பரமக்குடி ஐந்துமுக ரோட்டில் காலைல 10 மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ராமநாதபுரம் அனைத்து வட்டார சங்க சார்பில் இருக்க ஆர்எஸ் மங்கலம், முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி எல்லா வட்டார சங்கமும் வந்து கலந்துக்கிட்டு இளம்பலூர் சம்பந்தமாக நடந்த கைது நடவடிக்கை எதிர்த்தோம். அப்பாவி மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் வந்து தேவேந்திர பண்பாட்டுக்கழக சார்பில் நாளை காலை 10 மணி 6/11/25 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் 5 முனை ரோட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து வட்டார சங்கம், ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து வட்டார சங்க தலைவர்கள் வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும். பொதுமக்களும் வந்து கலந்துக்குங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஓகே.